கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரியமானவர்களை, கடந்த சனிக்கிழமை விருதுநகரில் நடைபெற்ற உபவாச கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அநேக ஜனங்கள் வந்து சந்தோஷமாய் கலந்து கொண்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இங்கு யாக்கோபு தேவனை நோக்கி பண்ணுகின்ற ஒரு ஜெபம்தான் இந்த வசனம். இந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்ப்பீர்களானால் யாக்கோபு எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் இந்த ஜெபத்தை ஏறடிக்கின்றார் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அதற்கு முந்தின வசனத்திலும் உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கின்றார். உன் தகப்பன் வீட்டுக்கு நீ போ, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபை புறப்பட பண்ணியிருக்கின்றாரே, அதாவது தன்னுடைய மாமன் வீட்டிலிருந்து. அப்போ வழியில் ஏசா எதிர்கொண்டு வருகிறான். தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தனக்குரிய எல்லாவற்றையும் அவன் கொன்று போட்டு விடுவானோ என்ற ஒரு அச்சத்தினால் நிரம்பி திகில் நிறைந்த அந்த நேரத்தில் தான் அப்படி பயத்தோடு நடுக்கத்தோடு கூட அந்த சூழ்நிலையில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகின்றார். அப்போ தன்னை தாழ்த்துகின்றார். அதுவரைக்கும் செய்து வந்த எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக இவ்விதமாக அறிக்கை பண்ணுகின்றார். அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும், கொஞ்சம் கூட நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்துவதை பார்க்கின்றோம். தாழ்த்தி அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுகின்றார், நன்றி செலுத்துகின்றார். அதான் எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னாலே அதில் என்ன அர்த்தமாயிருது? ஆண்டவரே, தகுதி இல்லாத எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறீங்களே, இதெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறது தான், அது நன்றி சொல்கிறது தான். அப்போ யாக்கோபு எத்தன் ஏமாற்றுக்காரன் என்று சொல்லி எல்லாருமே சில நேரம் யோசிச்சா கூட ஏசாவிடம் ஒரு 2 முறை நடந்தது உண்டு. ஆனால் அது தவறு தான். ஆனாலும் கூட அவர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதினாலும் மேலும் கர்த்தருக்கு முன்பதாக அவர் தன்னை காத்து கொண்டு அவருடைய பாதத்தை பற்றி கொண்டபடினாலும் அவரை ஆண்டவர் முற்பிதாக்களின் பட்டியலில் இல்லையா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சேர்த்து கொள்கின்றார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்று 3 பேரையும் சேர்த்தே தான் இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னை காண்பிக்கின்றார். அப்படியே வழிநடத்துகின்றதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஆபிரகாம் விசுவாசத்திற்கு தகப்பன், ஈசாக்கை குறித்தோ பயபக்திக்கு உரியவர் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் ஏமாற்றுக்காரனாக இருந்த யாக்கோபை கூட ஆசீர்வதித்து அவருடைய காரியங்களை எல்லாம் சரி பண்ணி சேர்த்தது போல இன்றைக்கும் கூட ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாமல் யார் இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர்களை மாற்ற முடியும். நாம் இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஸ்தானத்திலும் கொண்டு வந்து வைக்க முடியும். இந்த யாக்கோபு விதமாக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகின்றார். இந்த தயவுக்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் எனக்கு வெளிப்படுத்தின சத்தியத்திற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றார். அதற்கு பின்பு நடந்ததை பார்க்கின்றோம். ஏசாவின் முகத்திற்கு கர்த்தர் யாக்கோபை விலக்கி தப்புவித்தார் என்று பார்க்கின்றோம். ஏசாவின் இருதயத்தை யாக்கோபின் பட்சமாய் திருப்புகிறதை பார்க்கின்றோம். எதை குறித்து பயந்து கொண்டிருந்தாரோ அந்த பயத்தை மாற்றி போட்டதை பார்க்கின்றோம். இந்த காரியம் நடந்து விடுமோ, இப்படிப்பட்ட வேதனை நடந்து விடுமோ, இப்படிப்பட்ட நஷ்டம் வந்து விடுமோ அல்லது என்று சொல்லி எந்த காரியம் நடந்துவிடும் என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அதை கர்த்தர் மாற்றுவார், அதை மாற்ற முடியும். இவ்வளவு காலம் உங்களை ஆசீர்வதித்து வந்ததை எண்ணி பார்த்து அவருடைய தயவுக்காக நன்றி சொல்லுங்க. அவர் உங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க. நீங்கள் பயப்படுகிற காரியம் சம்பவித்து விடுமோ என்று சொல்லி 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 நீங்கள் ஜெபிப்பதை காட்டிலும் இம்மட்டும் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று யாக்கோபு சொல்கின்றார். எனக்கு இவ்வளவு தயைக்கு நான் எம்மாத்திரம், நீ பாராட்டின இவ்வளவு தயைக்கும் சத்தியத்துக்கும் எம்மாத்திரம் என்று சொல்லி அந்த திகில் நிறைந்த நேரத்திலும் தன்னை தாழ்த்துகிறதை நம்ம பார்க்கலாம். அவருக்கு ஆண்டவர் சமூகத்தில் அவர் செய்த நன்மையை எண்ணி பார்த்ததை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆபத்து நேரத்தில்
ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறி ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தீரே, இதுவரைக்கும் என்னை தப்புவித்தீரே, இதுவரைக்கும் என்னை தாங்கினீரே, இதுவரைக்கும் எனக்கு தயை பாராட்டினீரே, இதுவரைக்கும் உம்முடைய கிருபையினால் என்னை நடத்தினீரே என்று சொல்லி தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. இப்போ இருக்கிற ஒரு பயங்கரத்தில் இருந்தும், இப்பொழுது உங்களை சூழ்ந்திருக்கிற ஆபத்தில் இருந்தும் நிச்சயமாய் கர்த்தர் தப்புவிப்பார், உங்களை காப்பார், அருமையாய் நடத்துவார். ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி நடுங்கி அவர் பாதத்தை பற்றி கொண்டவுடன் சூழ்நிலையே தலைகளாக மாறிவிடுகின்றது. பிரியமானவர்களே, ஆம், உங்கள் வீட்டில் இருக்கின்ற எந்த சூழ்நிலையும் கர்த்தர் சமாதானமாக மாற்றுவார். அண்ணன் தம்பிகளுக்குள்ளாக, இல்லையா சகோதர சகோதரிகளுக்குள்ளாக, இல்லையா ஏதாகிலும் பிணக்குகள், கசப்புகள், இல்லையா ஒருவருக்கொருவர் மன கடினம், ஒருவருக்கொருவர் அன்பில்லாத தன்மையோடு குடும்பங்களில் அநேக குடும்பங்கள் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. யாக்கோபு ஏசா போல ஏறக்குறைய நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பங்களையும் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். ஒருவருக்கொருவர் அன்பை உண்டு பண்ணுவார், ஐக்கியத்தை உண்டு பண்ணுவார். கண்களை பிடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, இதோ அடியேனுக்கு நீர் பாராட்டின தயவுக்கும் எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் உள்ளவன் அல்ல என்று சொல்லி யாக்கோபு தாழ்த்துவதைப் போல நாங்களும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இதோ உடைய பிள்ளைகள் எந்த ஆபத்தை ஆண்டவரை எதிர்கொண்டு இதை எப்படி கடந்து செல்லலாம் என்று பயத்தோடு இன்று இருக்கலாம். ஆண்டவரே, யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீர் மாற்றினது போல ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கும் சமாதானமாய் நீர் மாற்றி கொடுப்பீராக. அவர்களை சூழ்ந்திருக்கின்ற ஆண்டவரே பிரச்சனைகளை நீர் மாற்றி சமாதானத்தை அருளி செய்து ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.